இந்த பக்கவாதத்துல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஐசமிக் ஸ்ட்ரோக், இன்னொன்னு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். இந்த ஐசமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னா இப்ப மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துல ஒரு அடைப்பு ஏற்படுறத ஐசமிக் ஸ்ட்ரோக்னு சொல்றாங்க. இந்த மூளைக்கு போகக்கூடிய நரம்புல ஏற்படக்கூடிய வெடிப்ப ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா விவசாய நிலம் எடுத்துக்கலாம். இந்த விவசாய நிலம்ல பொதுவாகவே தண்ணி பாய்ச்சுவாங்க. விவசாயம் ஏற்படும் பொழுது தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த லேண்ட் எல்லாமே வறண்டு போறது ஒரு விதமான ஸ்ட்ரோக். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்ணி வந்து எக்ஸ்ட்ரீமா போகுது, அதாவது அந்த பிளாக் வந்து டப்புன்னு உடைச்சுக்கிட்டு அந்த லேண்ட் முழுக்க தண்ணி, அதாவது கொஞ்சம் வளர்ந்திருக்கக்கூடிய நெற்பயிர்கள் எல்லாமே நாசமா போயிடும்ல தண்ணியில மூழ்கிருச்சு அப்படின்னா. லைக் இதுதான் 2வது டைப்ஸ். இதே மாதிரிதான் நம்ம மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் சீரா போயிட்டு இருந்தா மட்டும்தான் மூளை வந்து நார்மலா செயல்படும். ஒரு இடத்துல அது பிளாக் ஆச்சு அப்படின்னா மூளை வந்து டக்குன்னு அதனுடைய செயலை வந்து இழக்கும். அதுவே அந்த அடைப்பு திடீர்னு வெடிச்சு மூளை முழுக்க ரத்தங்கள்லாம் செதறிச்சு அப்படின்னா அது இன்னொரு விதமான ஒரு எஃபெக்டையும் ஏற்படுத்தும். இப்போ ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா இது 2ல எந்த மாதிரி அவங்க எஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும்.